டிரான்ஸ்லேட் த கிவன் பேட்டர்ன் அண்ட் கம்ப்ளீட் த டிசைன் இன் த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப். டிரான்ஸ்லேட்னா என்னதுன்னா, அப்படியே இங்க இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? காப்பி பண்ணணும். அவ்வளவுதான். எந்த லாஜிக்கலும் கிடையாது இதுல. நம்ம இங்க இருக்கிறத இங்க காப்பி பண்றது தான் என்னது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்றேன்னா, நானு இங்க இருக்கிறத பாருங்க, இது இங்க ஃபர்ஸ்ட் ஃபிகர் இருக்குன்னா, அப்படியே காப்பி பண்ணி இங்க போடுறோம். சரியா? காப்பி பண்ணி இங்க போடுறோம். அவ்வளவுதான். சோ ஒன்லி காப்பி. வேற எதுவுமே கிடையாது. கிளியர்? ஸோ எத்தன தடவ? 1, 2, 3, 4, 5 டைம்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. நம்ம அப்படியே 5 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ நெக்ஸ்ட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரே ஒரு ஃபிகர் தான் குடுத்திருக்காங்க. அப்ப எந்த லாஜிக்கல் பேட்டர்னும் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஃபிகரையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றோம். சரியா? அப்படியே காப்பி பேஸ்ட். அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம திரும்ப அது என்ன இருக்கோ அப்படியே வரையறது தான் வந்து டிரான்ஸ்லேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. கிரீன் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கிரீன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரீன் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஆரஞ்ச், ஆரஞ்ச். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் என்ன வரும்? கிரீன் தான் வரணும். காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? கிரீன் தான் பேஸ்ட் பண்ணணும். சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆரஞ்ச். இப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? கிரீன். கிளியரா? அப்ப நெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6 குடுத்திருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆரஞ்ச். சோ அவ்வளவுதான். மத்ததெல்லாம் என்னது? அப்படியே நம்ம ரெகுலரா போட்டுக்கணும். நம்ம இங்க 5 குடுத்தாங்கன்னா 5, 3 குடுத்தாங்கன்னா 3. சோ இந்த மாதிரி ஒரு லாஜிக் இருந்தா மட்டும் லாஜிக்கா போடணும். இல்லன்னா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றது தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது தான் என்னது? டிரான்ஸ்லேட்.